வணக்கம் நேர்களே, மெய்வழியின் இலக்கிய வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். காலம் தோறும் இலக்கியங்கள் வரலாறுகளை யாருமே களவாட முடியாது பாதுகாக்கின்ற ஒரு பெரும் பணியை இலக்கியங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. போர்களால் ஏற்படுகின்ற வெற்றிகள் நிலங்களை கைப்பற்றி கொண்டாலும் கூட வரலாறுகளை காத்து கொள்கின்ற பணி இந்த இலக்கிய பணியாளர்களிடம் இருக்கின்றது. அந்த வகையில் ஈழத்தமிழினத்தோடு நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய போராட்ட வாழ்வினுடைய வரலாறுகளை பதிவாக்கம் செய்கின்ற, ஆவணப்படுத்துகின்ற அல்லது அதனுடைய வரலாறுகளை அடுத்த சந்ததியினருக்கு கடத்துகின்ற கடமைகளில் தார்மீக உணர்வோடு அறத்தோடு செயற்படுகின்ற இலக்கியவாதிகளும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பது இன்னும் ஒரு நம்பிக்கையை, புத்துணர்வை, உணர்வை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. விசேடமாக இன்றைய காலப்பகுதியில் கார்த்திகை மாதத்தில் இந்த நினைவுகள், வரலாறுகள் தொடர்பான சிந்தனைகளை இலக்கியவாதிகளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு நிறைவே இருந்தது. அதில் மிக முக்கியமானவர் ஆதிலட்சுமி சிவகுமார். எழுத்தாளர் ஆதிலட்சுமி சிவகுமாரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இருந்தாலும் கூட அவருடைய ஆத்மார்த்தமான அறம் சார்ந்த அவருடைய எழுத்துக்களுக்கு நான் எப்பொழுதுமே ஒரு பெரிய வாசகி என்பதுக்கு அப்பால் அவரை ஆத்மார்த்தமாக வாழ்த்தி கொள்கின்ற ஒருவராக நான் இருந்து வருகின்றேன். அவருடைய பணிகள் நிச்சயமாக எங்களுடைய ஈழத்தமிழினத்தினுடைய வரலாறுகளை தேடிய அல்லது ஈழத்தமிழத்தினுடைய மீட்சியை தேடுகின்ற அந்த வாழ்வோட்டத்திற்கு ஒத்தடம் கொடுக்கின்றதாக பல விடயங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே மெய்வழி கூடாக இன்றைய காலத்தில் கார்த்திகை மாதத்தில் விசேடமாக அவரை வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் ஆதிலட்சுமி அக்கா. வணக்கம். மிக்க நல்லது. உங்களை சந்திக்கும் பொழுது பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இலக்கிய பணிகளுக்கூடாக ஓய்ந்து விடாத உங்களுடைய எழுத்துக்களால் ஈழத்து மண்ணையும் ஈழத்தினுடைய தேசிய வாழ்வின் போராட்டத்தையும் தொற்றுணர்தலை எங்களுடைய தமிழினம் சார்ந்து கடத்துகின்ற ஒரு பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று மிக முக்கியமாக உங்களை பற்றி பலருக்கு புலமைந்த தேசத்திலும் சரி, தாயகத்திலும் சரி, உங்களுடைய பணிகள் தொடர்பாக பலரும் அறிந்திருப்பார்கள். இருந்த பொழுதிலும் உங்களை மெய்வழி கூடாக இருக்கின்ற புதிய நேயர்களுக்கு உங்களை பற்றி அறிமுகத்தோடு தொடங்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த எழுத்துலகத்தில் பணி எப்படி ஆரம்பமானது, அதற்கு உந்து சக்தியாக இருந்த பின்னணிகள் அல்லது காரண காரியங்கள், கர்த்தாக்களை யார் என்று நீங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு நாங்கள் தொடர்ச்சியான உங்களுடைய எழுத்து படிக்கு செல்லலாம். எங்களுடைய தமிழர்களுடைய வரலாறை கதைகளூடாகத்தான் நகர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பாடசாலை நாட்களில் நான் படித்த தமிழ் பாடங்கள் எனக்கு எழுத்தில் ஆர்வத்தை ஊட்டின, வாசிப்பில் ஆர்வத்தை ஊட்டின. அதற்கு பிறகு எங்களுடைய அப்பா ஒரு பன்முனை செயற்பாட்டாளராக இருந்தவர். அவர் ஒரு தமிழ் பண்டிதர், ஆசிரியர். அவர் ஊடாக அவர் ஒரு இனப்பற்றாளரும் கூட. அந்த வகையிலே அவருடைய பணிகளினூடாகவும் அவருடைய படிப்பித்தலினூடாகவும் நான் மொழியையும் என்னுடைய இனம் மீதான பற்றையும் எனக்குள் புகுத்தி கொண்டேன். அதே வேளையில் வாசிப்பு பழக்கம் சிறு வயதிலிருந்து எனது பாட புத்தகங்களில் வரும் கதைகளை நான் இப்போதும் எனக்கு அவை நினைவில் இருக்கின்றன. அந்த கதைகளை எல்லாம் நான் திரும்ப திரும்ப வாசிப்பேன். பாடசாலையில் கட்டுரைகள் எழுத சொன்னால் நான் எனது யாரிடமும் கேட்காமல் நானாகவே சொந்தமாக எழுதுவேன் சிறு வயதிலிருந்து. அப்படியே தொடங்கிய இந்த வாழ்வு கதை வழியாக என்னை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. கதையோடு வாழுகின்ற வாழ்வை அன்று தொடக்கம் என்று பழக்கப்படுத்தி கொன்ற உங்களுடைய எழுத்துக்கள் இன்று எங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய கதைகளுக்கூடாக எங்களுடைய ஈழத்து வாழ்வோடு இணைத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நிச்சயமாக உங்களுடைய தந்தையார் தனியாக தேசப்பற்றாளருக்கு அப்பால் தமிழரசு கட்சியோடு இணைந்து பல பணிகளை அந்த காலத்தில் ஆற்றி இருக்கின்றார். தேசங்களுடைய விடுதலையை அன்று தொட்டே பலர் தங்களுடைய முழுமையான ஆதரவால், முழுமையான ஆத்மார்த்தமான விருப்போடு தேசத்தினுடைய விடுதலைக்காக மொழியாலும் சரி அல்லது அரசியலாலும் சரி பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். அந்த வகையில் உங்களுடைய தந்தையாரும் இன்று இந்த காலங்களில் நினைவு கூறுவது மிகவும் சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வகையில் இந்த
ஈழத்து போராட்ட காலம் அல்லது தேசியம் தொடர்பான வாழ்வியல் தேடல் தொடர்பான தமிழ் தேசியம் தொடர்பான உணர்வு எழுச்சி அடைந்த காலத்திலிருந்து 2009க்கு பிற்பட்டதான பல மாற்றங்களை இது சந்தித்திருக்கின்றது என்று நினைக்கிறேன். இந்த வகையில் உங்களுடைய எழுத்துக்களில் எவ்வகையான மாற்றங்களை தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் அல்லது வெளிப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. நான் 1982ஆம் ஆண்டு மே மாதத்தில் எனது முதலாவது கதை வெளியானது. 1982 42 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த படைப்பாக்க முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எனது எழுத்தார்வம் வெறுமனே ஒரு ஆர்வத்தினால் ஏற்பட்டதல்ல, கொள்கை வழியாக ஒரு ஈடுபாட்டுடன் ஏற்பட்டது. அந்த வகையிலே நான் இன்னொரு இலக்கை நோக்கி அல்லது இலட்சியத்தை நோக்கி அல்லது என்னுடைய எந்த எண்ணங்களை முன்வைத்து நான் எழுத்துலகில் காலடி பதித்தேனோ அதே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தந்தை வழி பயணம்தான் இது. ஆகவே எனக்கு என்னுடைய எழுத்து தொடர்ச்சியாக அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது, வளர்ச்சி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த உள்நிலையில், உள்ளுணர்வு நிலையில் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. நான் என்னுடைய எழுத்தை நான் மெருகூட்டி கொண்டிருக்கின்றேன். நல்லது, கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. உள்ளுணர்வு, உள் தொற்றுதல் என்பது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு ஆத்மானமாக இதய சுத்தியோடு இருக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இலக்கியவாதிகளுடைய படைப்புகளை பார்க்கிறவர்கள் அல்லது வாசனையாளர்களாக நாங்கள் பார்க்கும் பொழுது எதிர்பார்க்கின்றோம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையில் பல எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களில் 2009க்கு பின்னான மாற்றங்களை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் இப்போ சொந்த ஊரில் இருந்து நீங்கள் எழுதிய எழுத்துக்களுக்கும் புலம்பெயர்ந்த தேசங்களில் வந்ததின் பிற்பாடான உங்களுடைய எழுத்துக்களுக்கும் எப்படியான உணர்வு மாற்றங்கள் இருக்கின்றன அல்லது எப்படியான உணர்வு நிலையில் நின்று நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற இந்த காலத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். களங்கள் மாறினாலும் காலங்கள் மாறாதுதானே. என்னுடைய மண்ணில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அதே போலவே நான் இங்கும் வாழ்கின்றேன். ஒரு படைப்பாளிக்கு சுற்றுச்சூழல் அவதானிப்புகளிலிருந்துதான் எழுதுவதற்கான கருக்கள் கிடைக்கின்றது. அந்த வகையில் நான் என்னுடைய மண்ணில் இருந்த கருக்களையும் இப்போது வாழுகின்ற நாட்டில் கருக்களையும் என்னுடைய படைப்பாக்கங்களில் எழுதி கொண்டிருக்கின்றேன். மாற்றம் என்று பெரிதாக வெளிநாடு என்னை மாற்றி அமைக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்கே போனாலும் அது நானாகத்தான் இருந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மாற்றங்களை நானாக இருப்பதில் இருக்கின்ற சுதந்திரம், நானாக இருக்கின்ற சிந்தனை இலக்கியங்களில் பல தாக்கங்களை, ஆழமான விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு செல்லும் என்ற அந்த துணிகரமான சிந்தனை நிச்சயமாக எழுத்தாளர்களுடைய சிந்தனை கூடாக சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பல சாத்தியமான கூறுகள் இருக்கிறதுக்கான வகைகள் இருக்கின்றன என்றே நான் நம்புகின்றேன். இந்த வகையில் இந்த பல இடங்களில் பார்க்கும் பொழுது இப்போ புலம்பெயர்ந்த தேசங்கள் ஈழத்து இலக்கியம் என்று வரும்பொழுது பெருமளவான சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பலருடைய புத்தகங்கள் வெளிவருகின்றன, பலவிதமான புத்தகங்கள் வருகின்றன. தொடர்ச்சியாக எழுத்து உலகில் அவர்களுடைய முயற்சிகள் பெரும் படைப்பு ஊக்கத்தை கொடுத்திருக்கின்றன என்றதை நம்புகிறேன். இந்த வகையில் ஆனால் பல மாற்றங்களையும் நாங்கள் சந்திருக்கிறோம். தேசியம் என்று வரும்பொழுது, தேசிய விடுதலை உணர்வு என்று வரும்பொழுது பலவிதமான சங்கடமான நிகழ்வுகளையும் கூட எழுதுகின்ற நிலையையும் சுதந்திரத்தையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் மன்னிக்க வேணும், போருக்கு பின்னரான ஈழத்து படைப்பு இலக்கியங்களில் வகையான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அது வளர்ச்சியாக இருக்கின்றதா அல்லது விமர்சன பாங்கில் இருக்கின்றனவா? எப்படியாக உங்களுடைய பார்வை, ஒரு எழுத்தாளராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? போர் அமைதிக்கு பின்னர் புதிய புதிய படைப்புகள் நாள்தோறும் வெளிவருவதை நாங்கள் இப்போது அவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணமாக பொருளாதார வாய்ப்பு அதிகரித்திருக்கின்றது, அது ஒரு காரணம்.
மற்றது புதியவர்கள் நிறைய எழுதுவது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். நான் நினைப்பது போல எனக்கு பின் யாரும் இல்லை என்ற நிலைமை விடக்கூடாது என்றுதான் நான் நினைப்பேன். ஆகவே புதியவர்கள் எழுதுவதை நான் வரவேற்கின்றேன். நல்ல படைப்புகள், புதியவர்களிடமிருந்து நல்ல படைப்புகளும் வருகின்றன, அவற்றையும் நான் பார்க்கின்றேன். ஆனாலும் கால பொறுமை ஒன்று தேவை. இப்போது அவசர படைப்புகள், ஆர்வ கோளாறுகளால் ஏற்படுகின்ற படைப்புகள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை நான் என்னுடைய பட்டறிவின் மூலம் உணர்கின்றேன். அதே போல குறைப்படைப்புகளையும் காண்கின்றேன். ஒரு படைப்பாளி அனுபவித்து அல்லது பட்டுணர்ந்து எழுதுவதை விட கேள்வி மூலமாக அறிவதை, எந்த விதமான ஆய்வுமின்றி அல்லது அதை எந்த விதமான நுணுக்கமான பார்வையின்றி எழுதுவதையும் நான் பார்க்கின்றேன். கால மாற்றத்தில் திரிவுகள், வரலாற்று திரிவுகள், தவறான கருத்துகள், மற்றது ஒரு திட்டமிட்ட ஒரு எழுத்து என்பன இப்போது எல்லாம் இயல்பாகிவிட்டன. அவை வாசகர்களிடம் குழப்பத்தை விதைக்கின்றன என்று நான் நினைக்கின்றேன். அந்த போக்கு அடுத்து வருகின்ற எங்களுடைய தலைமுறையினரின் வளர்ச்சிக்கு இடையூறாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த ஒரு விடயத்தை பற்றிய பலவிதமான கோணங்களில் படைக்கப்படுகின்ற படைப்புகள் வெவ்வேறு கருத்து நிலைகளை இளையவர்களிடம் உருவாக்கும். அதனால் அவர்கள் ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாகும் நிலையும் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன். மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் தொட்டிருக்கின்றீர்கள். இலக்கியவாதிகளுடைய பெரும் கடமை, அதுவும் போர் தின்ற ஒரு பூமியிலிருந்து வந்த ஒரு இனத்தினுடைய வரலாறுகளை காக்க வேண்டியதும், அதனுடைய கண்ணியத்தோடு அந்த எழுத்துக்களை பதிவாக்கம் செய்ய வேண்டியது ஒரு எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய ஒரு இயல்நிலை என்பதுக்கு அப்பால் அறம் என்று சொல்ல வேண்டும். அறங்களை மீறிய செயற்பாடுகளும் அறத்தை மீறிய நூல்களும் வெளிவரும்போது சமூகத்திலே ஒரு குழப்ப நிலையை நீங்கள் கூறியது போல ஏற்படுத்துகின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே இவற்றை களைந்து இலக்கியவாதிகள் செயற்படுமாக இருந்தால் ஒரு ஆரோக்கியமான, இப்பொழுது ஒரு இடைநிலைப்பட்ட உணர்வு நிலையில் அல்லது போராட்ட நிலையில் மக்களுடைய ஈழத்தமிழினம் விடுபட்டிருக்கின்ற இந்த நிலையில் நிச்சயமாக இலக்கியங்கள் அவர்களை தாங்குகின்றவையாக, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவையாக இருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் பொறுப்பும் இலக்கியவாதிகளுக்கு இருக்கின்றேன். இந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்களோடு உங்களுடைய எழுத்துக்களை நீங்கள் படைக்கும் பொழுது, தற்காலத்தில் படைக்கும்போது நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் என்று நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள். உங்களுடைய பாத்திரங்களை கதைகளிலோ அல்லது கவிதைகளிலோ கொண்டு வருகின்ற பொழுது எப்படியான சவால்கள் உங்களுக்கு நிறைந்திருக்கின்றன? அவற்றை படைக்கக்கூடியதாக இருக்கின்றனவா? முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றனவா? நான் எழுதும் போது இந்த உண்மைகளைத்தான் நான் மற்ற படைப்புகளை வாசிக்கும் பொழுது அவற்றை தவறானவை என்பதை பார்க்கும் பொழுது, இப்போ எல்லோரும் இப்போது விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எல்லோரும் ஒரு விதமான பெரும்பாலானவர்கள், நான் என்னுடைய பட்டறிவில் அவர்கள் ஒரு புகழ் போதைக்கு அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் நேர்மையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அத்தகையோரின் படைப்புகளை நான் என்னுடைய படைப்புகளூடாகத்தான் சரிப்படுத்த முடியும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நான் என்னுடைய படைப்புகளில் உண்மையான நிலைப்பாடுகளை, உண்மையான நிலையை, உண்மையான வரலாற்றை நான் முழுமையாக தர வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். மிக்க நன்றி அக்கா, உங்களுடைய அந்த கருத்துக்கு. உங்களுடைய எழுத்துலகில் நீங்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு செயற்படுகின்ற, அதைவிட நீங்கள் குறிப்பிட்ட அந்த புகழுக்கும் புகழ் போதையில் படைப்புகளை இலக்கியங்களை கையாளுவதுள்ள ஆபத்தையும் நாங்கள் நன்கு உணர வேண்டும். அதனுடைய பொறுப்பையும் நான் உணர்ந்து கொண்டோம் சொன்னால் நம்மளுடைய இனத்துக்கோ அல்லது வருங்கால சந்ததியினருக்கோ எந்தவித தீங்குகளையும் விளைக்காதவர்களாக இருப்போம் என்று தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் உங்களுடைய எழுத்துக்களில் வருகின்ற விடயங்களை பார்க்கும்போது வலி, இழப்பு, அடையாளம், போருக்கு பின் ஈழத்தமிழ் பெண்ணினுடைய மனநிலை, இவற்றை வெளிக்கொணர்வதில் எப்படியான சமநிலையை உங்களுடைய எழுத்துக்களில் நீங்கள் கையாளுகின்றீர்கள்? வாழ்க்கை பயணத்திலே எல்லாம் இருக்கத்தான் செய்யும். வலி என்பது
ஆண்கள் பெண்கள் என்று பார்த்து பாலியல் வேறுபாடு பார்த்து ஏற்படுவதில்லை. அது மனிதர்கள் எல்லோருக்குமே பொதுவானதுதான். அஹ் அந்த வலிகளில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும். போர் அதிகளவில் பெண்களைத்தான் பாதிக்கின்றது என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், அந்த மறுபலமாக பெண்கள் தன்னம்பிக்கையற்றவர்கள் என்பதாக ஒரு கருத்து வந்துவிடும். உண்மையில் சமூகம் என்பது ஆண்கள் பெண்கள் சேர்ந்ததுதான். ஆகவே வலி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். அந்த வலிகளை பகிர்ந்து கொள்ளும் போதுதான், நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அவற்றின் தாக்கத்திலிருந்து நாங்கள் ஓரளவுக்கு சமநிலைப்பட முடியும். ஆனால் அதற்கான நல்வாய்ப்புகள் எம்மிடம் குறைவாகவே காணப்படுகின்றன. ஆற்றுப்படுத்துவதை விடவும் ஒருவருடைய வலியை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றோம். சில வேளைகளில் அது ஒரு புறக்கணிப்பாக கூட அல்லது எள்ளலுக்குரியதாக கூட இருப்பதை நான் காண்கின்றேன். உண்மையில எமக்கு வலிக்கின்ற போது நாங்கள் எங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், இன்னொருவரை ஆற்றுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு வலிக்கிற போது அவ்வப்போது நானே என்னை ஆற்றுப்படுத்திக் கொள்கின்றேன். அதைத்தான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய எழுத்துக்களுக்கு ஊடாகவும் அந்த ஆற்றுப்படுத்தல் பல வகையில் வெளிப்படுறதை நாங்கள் வாசித்தவர்கள் நிச்சயமாக நன்கு உணர்ந்திருப்பார்கள் என்றிருக்கிறேன். உங்களுடைய புள்ளிகள் கரைகின்ற பொழுது என்ற அந்த நூலை வாசிக்கின்ற ஆரம்பமே அந்த இருந்த ஒரு நம்பிக்கையுமே இழந்து போகின்ற அந்த நிலையை சுட்டுகின்ற ஆரம்ப அந்த விவரணம் ஆரம்பத்திலே நீங்கள் கூறிய அந்த விடயங்களை அந்த வர்ணனைகளை பார்க்கும்பொழுது நெஞ்சுருகி அந்த வாசகரை அழகாக நீங்கள் அதுக்குள் இழுத்து கொண்டு போகின்ற அந்த தன்மையை பார்க்கும் பொழுது ஆத்மார்த்தமாக நான் அந்த புள்ளிகள் கரைகிற போது வாசித்து கொண்டிருக்கிறேன், முடியவில்லை அந்த நூல். இப்பொழுது உங்களுடைய புதிய வெளியீடு ஒன்று, படைப்பு ஒன்று வெளிவந்திருக்கின்றது. முட்காட்டு பூ என்ற அண்மையில் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் வெளியீடு செய்திருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வகையில் இந்த கதையில் நீங்கள் இந்த கதையை எழுதுறதுக்கு எப்படியான உந்துதல், என்ன உந்துதல் உங்களுக்கு கிடைத்தது, ஏன் இது எழுத வேண்டும் என்ற யோசனை எப்படி இருந்தது? நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அறத்தோடு சரியாக சொல்ல வேண்டும், காலம் எடுத்து இந்த கதைகளை படைப்புகளை இலக்கியவாதி படைக்க வேண்டும் என்ற ஒரு தார்மீக பொறுப்புணர்வோடு செயற்படுகின்ற பட்சத்தில் எப்படியான எந்த உந்துதல் இந்த கதையை, முட்காட்டு பூ என்ற கதையை நகர்த்துவதற்காக உங்களை தள்ளியது? உண்மையிலே இந்த முட்காட்டு பூ நிறைய என் மனதுக்குள் நான் நிறைய போட்டு 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 உருவாக்கி எனக்குள்ளே நான் என்னை எழுதுவதற்கு தயார்படுத்தி கொண்டுதான் எழுதி கொண்டிருக்கின்றேன். இப்ப நீங்கள் சொன்னபடியால் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த முட்காட்டு பூ 2009 போர் மௌனிக்கப்பட்ட பிறகு இந்த எங்களுடைய சமுதாயத்தில் ஏராளமான கதைகள் பரப்பப்பட்டன. அவை உண்மைகளும் இருந்தன, உண்மை இல்லாதவைகளும் ஏராளமாக இருந்தன. அந்த உண்மை என்ன, அங்கே நடந்த உண்மை என்ன என்பதை நான் ஒரு படைப்பாளியாக மக்கள் முன் கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது எனக்கு. நீங்கள் நினைப்பது போல நான் ஒரு குறுகிய எல்லைக்குள் நிற்காது, நான் ஒரு விரிந்த எல்லைக்குள் நின்று அந்த படைப்பை நான் படைத்தேன். அதே போலத்தான் இந்த முட்காட்டுப்பூ அந்த புள்ளிகள் கரைந்த பொழுதை எழுதுவதற்கு எனக்கு 10-15 ஆண்டுகள் எடுத்தன. ஏனென்று சொன்னால் நான் அவற்றை எனக்குள்ளே எல்லாவற்றையும் சேகரித்து எனக்குள்ளே நினைவுகளை எல்லாம் தயார்படுத்தித்தான் அதை நான் எழுதினேன். அதே போல இந்த முட்காட்டு பூ எழுதுவதற்கும் எனக்கு ஒரு சிறிது காலம் எடுத்தது. அந்த காலத்தை நான் தயார்படுத்தி, முதல் நான் என்னை தயார்படுத்த வேண்டும், அதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். பின்னர் நான் அதை எழுதுவதற்கான என்னுடைய மனோபலத்தை அதிகரிக்க வேண்டும். தகவல்களை நான் சரியாக சொல்ல வேண்டும், வரலாற்றை நான் சரியாக பதிய வேண்டும். அதற்காக நிறைய தேடல்கள் இருக்க வேண்டும். எனக்கு எனக்குள் இருக்கின்ற தகவல்களை கூட நான் மீள மீள தேடி
கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆகவே நான் அவற்றை எல்லாம் கொண்டு தான் அந்த படைப்பை நான் வெளியே கொண்டு வருகிறேன் இந்த தேடல்களால். உண்மையிலே இந்த போர்க்காலங்கள்ல காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் ஏராளம், நீங்கள் அறிவீர்கள். எங்கே பார்த்தாலும் கண்ணீர். அவர்களில் பெரும்பாலானோர்கள் பெற்றோரால், வாழ்க்கை துணைகளால் ஒப்படைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள். இவர்களின் இழப்பின் வலி எனக்குள்ளேயும் இருக்கு. அது ஒரு மிக கொடிய வலி. நான் என்னுடைய வலி என்று நினைக்கும் பொழுது அது என்னுடைய தனிப்பட்ட வலி அல்ல. நான் எல்லோருடைய வலிகளையும் தான் என்னுடைய வலியாக நினைத்துக் கொள்கின்றேன். எனக்கு சமூக பொறுப்பு இருக்கு. அதால இந்த காணாமல் போன பிள்ளைகளுடைய அம்மாமாரின் வலிகளைத்தான் நான் வெளிக்கொண்டு வர விரும்பினேன். அதில் இருந்துதான் அதிலே என்னுடைய வலியையும் இணைத்திருக்கின்றேன். நான் என்னுடைய அந்த நாவலை கருவறையில் கனல் சுமக்கும் தாய்மாருக்கு தான் சமர்ப்பித்திருக்கின்றேன். மிக முக்கியமாக தற்காலத்திலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கின்றது. நானும் ஆவலாக இருக்கின்றேன். முட்காட்டு பூ. நிச்சயமாக அதனுடைய அட்டைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த நீங்கள் சொல்ல வந்த பாத்திரங்கள் ஒரு கற்பனைக்குள் ஓடி இருக்கின்ற எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்ட பெற்றோர்களுடைய, தாய்மார்களுடைய, மனைவிமார்களுடைய ஏக்கங்கள், சகோதரங்களுடைய ஏக்கங்கள் இன்னும் இந்த உலகத்தில் கேட்கப்படாமல் ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒரு குரலாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக வீதிகளில் போராட்டங்களை மட்டும் நிகழ்த்துகின்றவர்களாக அவர்கள் தெருவோரங்களிலே ஒரு காட்சி பொருளாக பார்க்கின்ற விடயங்களாக அவர்களுடைய வாழ்வு இன்னும் இருந்து கொண்டிருப்பது இன்னும் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறதான இன்னும் பெருவலியை தருகின்ற ஒரு விடயமாகவே பார்க்கிறார். ஆகவே நிச்சயமாக முட்காட்டுப்பூ இந்த விடயத்தில் இந்த பல கதைகளை, உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இது சர்வதேச ரீதியாக செய்திகளை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு கடமை உணர்வையும் உங்களுக்கு தந்திருக்கின்றது எனும் பொழுது ஒரு மனதுக்கு ஆறுதலாகவே இருக்கின்றது. நிச்சயமாக எல்லோரும் இந்த நூலை வாசிப்பார்கள் என்று நம்புகின்றேன். தேடுகின்ற விடயங்களை, உண்மைகளுக்கு புறம்பாக கண்டு வந்த கேட்டுக்கொண்ட விடயங்களுக்கு அப்பால் ஆதிலட்சுமி அக்காவினுடைய இந்த நூலுக்கூடாக பல உண்மைகளை தெளிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றே நான் நம்புகின்றேன். இந்த வகையிலே உங்களுடைய முன்னைய படைப்புகளிலெல்லாம் நீங்கள் வாழுகின்ற மனிதர்களுடைய நிழல்களாகவே இந்த பாத்திரங்கள் இருக்கின்றன என்று பல இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக முட்காட்டு போகும் இப்போ நிழல் இல்லை, அது நிஜமான பாத்திரங்களாகவே நாங்கள் பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றதோ என்று யோசிக்கிறேன். நீங்கள் இந்த கதை உண்மை உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தீர்களா, இல்லது உண்மையை வைத்து நிழலாக இருக்கின்ற பாத்திரங்களை நீங்கள் கொண்டு படைத்திருக்கிறீர்களா? இப்படி இந்த பாத்திரங்கள் எப்படியாக வருகின்றன என்று நிச்சயமாக வாசிக்க வேண்டும். என்றாலும் அந்த பாத்திரங்கள் யார், எப்படியான பாத்திரங்கள் அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கு. அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? இந்த முட்காட்டு பூ கதையை நீங்கள் வாசித்தால் மட்டுமே இது உங்களுக்கு இலகுவாக புரியும். இந்த கதையில வார சமூக மாந்தர்கள் அனைவரும் என்னோடு வாழ்ந்தவர்கள், எனக்கு அருகில் வாழ்ந்தவர்கள். இதிலே சிலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றார்கள். எல்லோரும் போரின் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இதிலே நான் படைத்திருக்கின்ற நிலக்காட்சிகள் கூட அனைத்தும் அந்தந்த காலத்துக்குரியவைதான். அவை வெறும் கற்பனைகளோ அல்லது காதால் கேட்டவையோ அல்ல. அவை முழுக்க முழுக்க என் கண்களுக்குள், கண் வழியாக என் நெஞ்சுக்குள் புகுந்தவை. அங்கே வாழ்ந்த பலர், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலர், அங்கே வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த என் கதையில் வரும் மாந்தர்களை நன்கு தெரியும். அவர்களும் இந்த நாவலுக்கு சாட்சியாக இருக்கின்றார்கள். இது ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிள்ளையின் கதையின் ஊடாக அனைத்து தாய்மாரின் வலிகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மிக்க நல்லது அக்கா. ஒரு மேலோட்டமாக நாங்கள் நீங்கள் சொன்னது போல அதை அந்த நூலை தொட்டு அந்த பக்கங்களை பிரித்து அதனுடைய
உள்ளுக்குள் இருக்கின்ற உயிரோட்டம் உள்ள அந்த பாத்திரங்களை நாங்கள் நேரடியாக வாசித்து உணரும் பொழுதுதான் அதனுடைய உணர்வு முழுமையாக புலப்படும் என்று நம்புகின்றேன். மிக நல்லது, மிக கனதியான பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வகையில் இந்த காலத்தில் அந்த நூல் வெளிவந்ததும் ஒரு முக்கியமான ஒரு கால பணியாகவே நான் கருதி கொள்கின்றேன். இந்த வகையில் இன்னும் ஒரு சில விடயங்கள், இந்த போராட்ட காலம் நீங்கள் தமிழ் மக்களோடு இணைந்து ஈழத்து போராட்டத்தோடு இணைந்து அது தொடர்பான படைப்புகளை அதனுடைய காலத்தின் கடமை கருதி வரைகின்ற ஒவ்வொரு எழுத்துக்களுமே மிக முக்கியமாக அல்லது சாட்சியங்களாக வரலாறுகளை காக்கின்ற அல்லது கடத்துகின்ற பணியை செய்கின்ற விடயத்தில் இருக்கின்றன. இந்த வகையில் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பட்டதான பலவிதமான குரல்கள் எழும்புகின்ற அந்த குரல்களில் தமிழ் தேசியம் 30 ஆண்டுகளுக்குள் தான் உருவாகியது என்று ஒரு குழுவினரும் வாதாடுகின்றவர்களும், இதே வேளையிலே தனி மனித பிரச்சினை தொடர்பாக, தனி மனிதனுக்குரிய பகை உணர்வு தொடர்பாக இந்த போராட்ட வரலாற்றை விமர்சிக்கிறவர்களுமே அதிகமாக கூச்சலிடுகின்ற அல்லது அதை பற்றி விவாதிக்கின்ற ஒரு களமாக இப்பொழுது புலங்களிலும் சரி தாயத்திலும் சரி இந்த நிலைமைகள் உருவாகின்றன. ஒரு எழுத்தாளராக நீங்கள் இப்படியான நிலைமைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தேசியம் தொடர்பான அல்லது தமிழ் தேசியம் தொடர்பான அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு தற்கால எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு எப்படி இருக்குது? எங்களுடைய தமிழினம் ஒரு தேசிய இனம். 1940 இந்த நடுப்பகுதியில இருந்து எங்களுடைய இன்று வரைக்கும் எங்களுடைய நிலப்பகுதிகள் வன்பறிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றன. தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படுவதும், தமிழர்கள் இடங்களில் வேறு இனத்தவர்கள் குடியேற்றப்படுவதும், இப்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மீதான ஒடுக்குமுறைகள், கல்வி மீதான ஒடுக்குமுறை, எங்களுடைய பொருளாதாரம் மீதான ஒடுக்குமுறைகள், இப்படியான எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். இன அழிப்புன்றது வெறுமனே உயிர்களை பறிப்பது மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக அல்லது எங்களுடைய உரிமைகளை ஒடுக்குவதனூடாக செய்யப்படுவதும் இன அழிப்புத்தான். அந்த வகையிலே தான் நாங்கள் எங்களுக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஏனென்றால் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக படைக்கப்பட்டிருக்கவில்லை. எங்களுடைய 5 விரல் நெடுகளும் நாங்கள் சொல்ற விடயம் என்னவென்றால், எங்களுடைய 5 விரல்களும் ஒரு கையில் இருந்தாலும் 5 விதமானவை. அதே போலத்தான் மனிதர்கள் ஒரே இனத்தில் இருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனால் எல்லோருக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கும். அது எங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் எங்களுடைய பொதுமையான பிரச்சனை என்பது எங்களுடைய இன பிரச்சனை தான். ஆகவே அந்த இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தில் நாங்கள் ஒரு ஒற்றுமையான மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய இனத்தை பாதுகாக்க முடியும். என்னுடைய எழுத்துக்களினூடாக எமது வரலாற்றையும், நாங்கள் தமிழர்களாக இருப்பதால் எதிர்கொள்ளுகின்ற துயரங்களையும், நாங்கள் ஒரு தனித்துவமான இனமாக வாழ வேண்டும் என்பதையும் தான் நான் வலியுறுத்தி வருகிறேன். எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது. இந்த உலகில வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது. எழுதும் போது அவர்கள் தம்மை தாமே சுயமாக மதிப்பீடு செய்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு, இனி வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு எதுவிதமான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தாது அவர்கள் பார்த்துக்கோ. என்றால் இந்த எழுதும் போது அவை பதிவுகளாகி ஆவணங்களாகி விடுகின்றன. அப்போது தவறான எழுத்துக்கள் ஆவணங்களாகி விட்டால் அது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு பின்னர் வருகின்ற, உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு மகாவம்சம் தான் இன்றைக்கு எங்களை இத்தனை துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த எழுத்துக்களினூடாக ஒரு தலைமுறையை நாங்கள் நெருக்கடிக்குள்ளானவர்களாக மாற்றிவிடக்கூடாது என்றுதான் நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் எங்களுடைய என்ன எழுதும் பொழுதும், என்ன நாவல் எழுதினா என்ன, சிறுகதை எழுதினா என்ன எழுதினாலும் நான் எங்கள் வரலாற்றினூடாகவே அதை படைக்கின்றேன். ஏனென்றால் வரலாறு கட்டாயம்
தெரிந்திருக்க வேண்டும். வரலாறு திரிவுபடுத்தப்படக்கூடாது. வெறுமனே வரலாற்றை கேள்வியுற்றவர்களாக இருக்காமல் நாங்கள் வரலாற்றை அறிந்தவர்களாக படித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நான் எங்களாலேயும் ஒரு ஒரு வரலாற்று திரிவு ஏற்படுவதை கண்டுகொள்ள முடியும், சரிபார்த்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் அதை சுய மதிப்பீடு செய்து கொள்வதுதான், ஒவ்வொரு படைப்பாளரும் தங்களை தாங்களே சுய மதிப்பீடு செய்து கொள்வதுதான் நல்லது. இதில் குறை குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவரவர்கள் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக்க நல்லது. யாரையும் குற்றம் சுமத்துவது, அதை இப்பொழுது நாங்கள் குற்றம் சுமத்துவதிலேயே எங்களுடைய காலங்கள் விரைந்து கொண்டிருப்பதாகத்தான் அரசியல் செயற்பாடுகளிலும் சரி, எங்களுடைய இலக்கிய போக்குகளிலும் சரி நிறையவே இருக்கின்றது. ஆனால் இருந்த பொழுதும் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கின்றது, அல்லது கருத்துக்களை வெளியிடக்கூடிய அந்த வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது எழுத்துலகில் மிக முக்கியமானது இலக்கிய பணியில். இந்த வகையில் எங்களுடைய எழுத்து படைப்பாளிகளுடைய படைப்புகளில் இப்பொழுது வரலாறுகள் சார்ந்து அல்லது இலக்கியங்கள் சார்ந்து வெளிப்படுகின்ற விடயங்களில் எங்கேயாவது தவறுகள் இருக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுகின்ற துணிச்சல் எங்களுடைய எழுத்து இலக்கியவாதிகளுக்கு இருக்கின்றனவா? இது வரலாற்று பிழை ஒன்று நடந்திருக்கின்றது, அல்லது அந்த வரலாற்று பிழை நடந்தால் அதை மாற்றிக்கொள்கின்ற விடயங்களை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை எங்களுடைய படைப்பாளிகளிடம் இருக்கின்றது. அது இருக்க வேண்டுமா? நீங்கள் பார்க்கிறீங்களே, தற்காலத்தில் எப்படியா நிலைப்பாடு இருக்கின்றது? உண்மையில் நான் எழுத ஆரம்பித்த பொழுது எனக்கு ஏற்படும் ஐயப்பாடுகளுக்கு பதில் சொல்லவோ அல்லது அதை சுட்டிக்காட்டவோ பலர் இருந்தார்கள். ஆனால் இப்போது தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் சொல்பவர்களை மலினப்படுத்தும் ஆட்கள் தான் கூட இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு புறக்குடத்தில் நீர் வார்க்க நான் விரும்புவதில்லை. நான் என்னுடைய படைப்புகளில் அவர்கள் விடுகின்ற தவறுகளை அல்லது அவர்கள் செய்கின்ற செயல்களை நான் செய்யக்கூடாது என்று மட்டும் ஒவ்வொரு முறையும் நான் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். அதனூடாக நான் என்னை வழிப்படுத்திக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சண்டித்தனமான காலம். யாருக்கும் எதுவும் அறிவுரை சொல்ல முடியாத ஒரு காலம். நாங்கள் கேட்டு வளர்ந்தது போல இப்ப உள்ள பலர் கேட்டு தெளிந்து கொள்ள தயாராக இருக்கவதில்லை. அவர்கள் உடனடியாக இரவிரவாக எழுதி காலையில் நூலை வெளியிட்டிட வேண்டும் என்கின்ற ஆர்வ கோளாறுகள் உள்ளவர்களாக பலரை நான் பார்க்கின்றேன். அவர்களுடைய படைப்புகளை நான் வாசித்திருக்கின்றேன். ஆகவே ஒரு பொறுமையோடு தங்களுடைய படைப்புகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவற்றை பொறுமையோடு அலசி ஆராய்ந்து அதை படைப்பதுதான் நல்லதென்று நான் நினைக்கின்றேன். மிக்க நல்லது. புறக்குடத்திற்கு நீர் வார்க்கின்ற பணிகளை விட்டு எங்களையில் நாங்கள் உறுதியோடு இருக்கின்ற பொழுதுதான் முடிந்தவர்களால் இந்த இலக்கியம், ஈழத்து இலக்கியம் சிறப்புறும், ஈழத்து வரலாறு காக்கப்படும், ஈழத்து அடுத்த சந்ததியினருக்கு சரியானவை கடத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றனர். ஆகவே உங்களை போன்ற பலர் இருக்கின்றார்கள், அவர்களும் அவர்களுடைய பணிகளும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட கூச்சலில் தான் அதிகமாக எழுப்பப்படுகின்ற இடத்தில் கூச்சல்களுக்குத்தான் அதிக காலமாக இந்த காலம் இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி சண்டித்தனத்துக்குரிய காலமாக இருக்கின்றபடியால் மிகவும் நிதானத்தோடு ஒவ்வொரு நகர்வுகளும் நகரப்பட வேண்டிய ஒரு காலத்தின் கடமைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த வகையில் உங்களுடைய இலக்கியங்கள், எழுத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது கவிதைகளிலும் உயிரூட்டம் உள்ளவையாகவே நான் பல கவிதைகளை முகநூலுக்கூடாக வாசித்திருக்கின்றேன். அந்த கணங்களில் வாசிக்கின்ற பொழுது ஒரு கணம் நின்று அதை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு சில கணங்களை நான் எடுத்துக்கொள்வது, உங்களுடைய எழுத்துக்களை அதை புரிந்து கொள்வதற்காக என்னை நான் கொஞ்சம் ஒரு மௌன விரதத்துக்குள் கொண்டு சென்று தான் அவற்றை பார்ப்பது. அவலத்துக்குள் ஆழமாக நெஞ்சை ஊடுருவுகின்ற அல்லது உணர்வுகளை தொடுகின்ற, வலிகளை தருகின்ற அல்லது வலிகளுக்கு ஒத்தடம் கொடுக்கின்ற சொல்லாடல்கள், அதனுடைய உருவகங்கள், அதனுடைய கதைகள், நகர்கின்ற கவிதையினுடைய அந்த இயல்பு நிலை நிச்சயமாக ஒரு உணர்வு தொற்றுதலை தரக்கூடியனவா. உங்களுடைய கவிதைகளில் உயிரேற்றம் தருகின்ற விடயங்களாக நீங்கள் எவற்றை பார்க்கிறீர்கள்? நீங்கள் அதிகமாக
உங்களுடைய கவிதைகளுக்காக நீங்கள் ரசித்த இலக்கியவாதிகள் அல்லது படைப்பாளிகள் என்று நீங்கள் யாரை சொல்லலாம்? இந்த கவிதை உங்களுக்கு எப்பொழுதுமே தட்டி கொண்டிருக்கின்ற கவிதையாக இருக்கின்றது? நான் என்னுடைய படைப்புகளுக்கான கருக்களை நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல என்னுடைய சமூகத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கின்றேன். அவற்றை வாசகர்களை ஈர்க்கும் ஒரு எழுத்தாக நான் மாற்றிக்கொள்கின்றேன். வாசகர்களை கவர்வதற்காக நான் அவர்களை ஒரு மாய உலகத்திற்கு கொண்டு செல்லவில்லை. என்னுடைய மொழியில் என்னுடைய உணர்வுகளை நான் அவர்களுக்குள் கடத்துகின்றேன். எனக்கு இன்னொரு மொழி தேவையில்லை. தேவையில்லை என்று சொன்னால் இன்னொரு மொழி என்று நான் சொல்வது ஒரு வாசகர்களை உணர்வு பூர்வமாக சிந்திக்க விடாது அவர்களை ஒரு மயக்க நிலையில் வைத்துக்கொண்டு படைப்புகளை படைப்பதில் எனக்கு எப்பொழுதும் உடன்பாடு இருந்ததில்லை. ஆகவேதான் நான் என்னுடைய நேரடியான மொழியில் நான் அவற்றை படித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் எவ்வளவுக்கு எழுதுகிறேனோ அவ்வளவுக்கு வாசித்தலிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். வாசித்தலையும் எழுத்தையும் நிறுத்திவிட்டால் உண்மையில் நான் ஒரு வெற்று சடமாக போய்விடுவேன். ஆகவே இது ரெண்டும் தான் சேர்ந்து என்னை நான் சுயமதிப்பீடு செய்வதற்கு கூட இந்த வாசிப்பு பழக்கம் அதிகம் கை கொடுக்கிறது. நான் எதையும் வாசிப்பேன். ஏனென்று சொன்னால் அதை தீர்மானிப்பதற்கு எனக்கு எல்லாவற்றையும் வாசித்தான் எதை நான் தேர்ந்தெடுப்பது அல்லது எதை நான் பின்பற்றுவது அல்லது எதை நான் முன்மொழிவது என்கின்ற எண்ணம் எனக்குள் ஏற்படும். ஆகவே நான் எனக்கு கிடைப்பவற்றை வாசித்துக் கொள்வேன். வாசிப்பதனால்தான் நான் என்னை சுயமான ஒரு மதிப்பீட்டுக்கு உள்ளாக்கி என் படைப்புகளை வழிப்படுத்த முடிகின்றது. நல்லது. இந்த நேரத்தில் ஒரு பெண் எழுத்தாளரான சில முன்வைக்கின்ற சில விமர்சனங்களையும் உங்களுடைய ஒரு மூத்த எழுத்தாளராக உங்களிடம் அந்த பதிலை எதிர்பார்க்கலாம் நினைக்கின்றேன். இப்போ ஈழத்து பெண் எழுத்தாளர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம் அவர்கள் தன்னுலகை மட்டுமே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. அதை கடந்து அவர்களால் வெளிப்புற உலகை பார்க்க முடியாத அல்லது புற உலகுக்குள் நின்று கருத்துக்களை முன்வைக்க முடியாத படைப்பாளிகளாக அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். இது தொடர்பான உங்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்கின்றது? உங்களுடைய படைத்தல் உலகத்துக்குள் நீங்கள் இவற்றை பார்க்குறீங்க, எப்படி இந்த பெண்களுடைய எழுத்துக்களை பார்க்குறீங்க? படைப்பாளி என்று சொல்லிக் கொள்கின்ற ஒருவர் உண்மையில் அதில் தன்னுடைய கருத்தை நிலைநிறுத்தக்கூடிய தத்துணி உள்ளவராக இருக்க வேண்டும். இன்னொருவருக்கு நாங்கள் அஞ்சுபவர்களாக இருந்தால் எங்களால் உண்மையில் படைப்புகளை வெளிக்கொண்டு வர முடியாது. இப்ப படைப்பாளர்கள் நாங்கள் தன்னிலையிலும் படைப்புகளை வெளியிடுகின்றோம். அதேவேளை படக்க நிலையில் இன்னொரு மூன்றாம் ஆளகன் என்றும் படைப்புகளை வெளியிடுகின்றோம். தன்னிலையில படைப்புகளை வெளியிடேக்க வாசிப்பாளர்கள் அதை எங்களுடைய சொந்த அனுபவமான நினைத்துக்கொண்டு ஆறுதல் கூறவோ அல்லது அனுதாபப்படவோ அல்லது இரக்கம் காட்டவோ நினைக்கிறார்கள். உண்மையில் அந்த தன்னிலையாக நின்று எழுதுவது ஏனென்று சொன்னால் படைப்பாளிகளை அதிக அளவில் ஈர்ப்பதற்காகத்தான். இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இதை ஒரு புரிந்து கொள்வதற்கு வாசகர்களுடைய வாசிப்பு அனுபவம் தான் கை கொடுக்குது. அவர்கள் அதன் மூலமாகத்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இப்போது நான் உதாரணமாக சொல்கிறேன், நான் ஒரு காதல் தோல்வி கவிதையை எழுதினேன் என்றால் அவர்கள் உடனே எனக்கு நான் காதல் தோற்று போய்விட்டேன் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனா உண்மையில் அதுவல்ல. அது இன்னொருடைய வழியை நான் சொல்ல முடியும். ஆனால் தன்னிலையில் என்று சொல்லும் போது அதற்கு தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவேதான் அந்த நிலை உருவாகின்றது. மற்றது நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அதில் எங்களுக்கு தெளிவு இருந்தால் அல்லது அது என்ன என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால்
நாங்கள் மற்றவர்களுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்குள் தெளிவானவர்களாக ஒரு படைப்பை முன்வைக்கும் பொழுது அந்த அந்த விடயத்தில் நாங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிவுள்ளவர்களாக இருந்தால்தான் யாரிடமிருந்து என்ன கருத்து கேள்வி எழுப்பப்பட்டாலும் அதற்கு சரியான பதிலை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். இதுதான் படைப்பாளிக்கு வெற்றி என்று நான் கருதுகிறேன். அறிந்து தெளிந்து படைத்தலே ஒரு படைப்பாளிக்குரிய வெற்றியை கொடுக்கின்றது. அந்த படைத்தலில் நீங்கள் கூறிய அந்த வரைவிலக்கணத்துக்குள் ஆதிலட்சுமிக்கு அவருடைய எழுத்துக்கள் இருக்கின்றன என்றே நான் நம்புகிறேன். இந்த வகையில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் உங்களுடைய படைப்புலகில் நிச்சயமாக எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய பங்களிப்பு அல்லது அவர்களுக்கான படைப்புகள், அவர்களுக்காக சொல்லுகின்ற கதைகள், வரலாறுகள் நிறையவே பொதிந்திருக்கின்றன என்று நினைக்கின்றேன். இந்த வகையில் இந்த எங்களுடைய எதிர்கால இளம் தலைமுறையினர்கள் உங்களுடைய படைப்புக்குள் எவற்றை கண்டுணர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், அல்லது அவர்களுக்காக நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்னவாக இருக்கின்றது? என்னுடைய படைப்புகளில் அவர்கள் பல விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே அவர்கள் முதலில் மொழி நடையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த படைப்பின் உண்மைத்தன்மையை அவர்கள் அலசி பார்க்க வேண்டும். அந்த அலசலிலிருந்து அவர்கள் ஒரு தேடலுக்கான வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போதும் தேடல் நிறைந்த வாசகனோ அல்லது படைப்பாளியோ தான் தெளிவாக இருந்து கொள்ள முடியும். எனவே அவர்கள் தேடல்களூடாக தங்களை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதே போல என் படைப்புகள் குறித்து எப்பொழுதும் நான் கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கின்றேன். யாரும் எது கேட்டாலும் அல்லது அது தொடர்பாக எதை அவர்கள் அறிய விரும்பினாலும் நான் வெளிப்படையாக பேசுவதற்கு நான் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கின்றேன். மிக்க நல்லது காவியம், சந்தோஷம் உங்களுடையோடு இன்று நான் பேசியது. இதைவிட இன்னும் ஒரு இறுதியான கேள்வி ஒன்றை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். ஆழமான கருத்துக்களோடு இது அதிகம் பெண்கள் இலக்கிய படைப்பில் தொடர்ச்சியாக இயங்குவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலான விடயமாகவே இருக்கின்றது. ஆகவே நீங்கள் யுத்தத்துக்கு பின் புலம்பெயர்ந்த தேசத்தில் வந்து பொருளாதார வாழ்வோட்டத்தோடு பலருடைய வாழ்வு அலக்கழிந்து போவதை அல்லது அல்லல்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன், அவதானித்து வருகின்றேன். ஒரு எழுத்தாளராக நீங்கள் தொடர்ச்சியாக இந்த எழுத்துலகில் இருப்பதற்கு அல்லது எழுத்துக்களை படைப்பதற்கு உங்களுக்கு ஆதரவான நிலை எப்படி இருக்கின்றது? ஆதரவு களம் எப்படி இருக்கின்றது? சூழல் எப்படி இருக்கின்றது? அல்லது சவால்கள் நிறைந்ததாக இருக்கின்றதா? எப்படி நீங்கள் ஒரு பெண்ணாக உங்களுடைய இந்த எழுத்துலகில் நீங்கள் உங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நானும் ஒரு சாதாரணமான ஆள்தான். நானும் சாதாரண வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரையும் போல எனக்கும் 24 மணித்தியாலங்கள் தான் இருக்கின்றன. நான் என்னை திட்டமிட்டுக் கொள்கின்றேன். திட்டமிட்டுக் கொள்வதால் நான் நேரத்தை ஒதுக்கிக் கொள்கின்றேன். வாசிப்பதற்கு, எழுதுவதற்கு, மற்ற பணிகளை ஆற்றுவதற்கு என்று சொல்லி நான் திட்டமிடுவதால் அதை என்னால் செய்ய முடிகிறது. அந்த வகையில் தான் இந்த படைப்புகளை நான் படைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கான ஆதரவு என்னுடைய குடும்பத்தில் பெற்றோர்களுடன் வாழ்ந்த பொழுதும் சரி, பின்னர் திருமணமான பின்னரும் சரி, நாங்கள் எனக்கு நிறைய எழுத்துக்கு ஆதரவு கிடைக்கின்றது. நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால், ஆளுமை அல்லது ஆற்றல் என்பது ஆண் பெண் என்கின்ற வேறுபாட்டுக்கு அப்பால் தான் இருக்கின்றது. ஆகவே ஆணின் ஆளுமைகளை பெண்ணும், பெண்ணின் ஆளுமைகளை ஆணும் புரிந்து கொண்டால், அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து கொண்டால் நிறைய சாதனைகளை படைக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். அந்த நம்பிக்கையோடு தான் நான் இந்த பெண்களிடம்
இதை எதிர்பார்க்கின்றேன். அதாவது அவர்கள் புரிந்துணர்வோடு வாழ வேண்டும், வாழ்க்கை சிறப்பாக வாழ வேண்டும், தத்துமியோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். மிக்க நல்லது அக்கா. இந்த யுத்தத்துக்கு பின் இன்னும் ஒரு நம்பிக்கைகளை கொடுக்கின்ற வார்த்தைகள் இன்னும் எங்களுடைய சமூகத்திற்கும் பெண் சமூகத்திற்கும் நிறையவே இருக்கின்றன. அந்த நம்பிக்கைகளின் கூடாகத்தான் வாழ்தலை வெற்றி கொள்ளக்கூடிய அல்லது வாழ்தலினுடைய முழுமையை கண்டடையக்கூடிய அந்த வலு அவர்களுக்கு கிடைக்குமாகக்கூடியதாக இருக்கிறதாகவே ஒரு நல்ல எழுத்தாளராக, அறம் சார்ந்த எழுத்தாளராக உங்களுடைய அந்த வார்த்தைகளையும் இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டது மிக நல்ல விடயமாகவே நான் பார்க்கிறேன். உங்களுடைய எழுத்து பணிக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு வருகின்ற இந்த வரலாற்று பதிவுகளுக்கும் மெய்வழி சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் எங்களுடைய ஆதரவையும் இந்த நேரம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க நன்றி எங்களோடு இன்று இணைந்து கொண்டமைக்க. ஓம். உங்களுக்கும் மெய்வழி பார்வையாளர்களுக்கும் நான் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, இன்றைய மெய்வழியினுடைய இலக்கிய வழி நிகழ்ச்சியில் மிக முக்கியமான எங்களுடைய ஈழத்து மூத்த எழுத்தாளராக தொடர்ச்சியாக எழுத்துலகில் பயணித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். அவருடைய எழுத்துப்பணி இன்னுமே விரிவாக பார்க்கப்பட வேண்டிய பரந்துபட்ட பணி. ஒரு குறுகிய நேரத்திற்குள் நான் அவற்றை எல்லாத்தையுமே கொண்டு வர முடியாது. மிக அற்புதமான நூல்கள் அவருக்கு கூடாக வெளிவந்திருக்கின்றன. பொன்வண்டு, புள்ளிகள் கரைந்த பொழுது, இப்பொழுது முட்காட்டு, பூ என்ற வரிசையில் பல நூல்களை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். மொழி தெளிவோடும் வரலாற்று தெளிவோடும் இலக்கியங்களை படைக்கின்றவர்களில் மிகவும் முக்கியமானவராக அவரையும் நான் கருதுகின்றேன். ஆகவே அவருடைய எழுத்துக்களை தேடி படியுங்கள். வரலாறுகளை தேட முனைவர்கள் அவருடைய எழுத்துக்கூடாக பலவற்றை கண்டறிவீர்கள். நீங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற மனிதர்களை நேருக்கு நேரே தரிசிக்கின்ற தரிசனத்தை கூட பெறக்கூடிய வாய்ப்புகளை அவருடைய எழுத்துக்கள் வைத்திருக்கின்றன என்றே நான் நம்புகின்றேன். நல்லது நேயர்களே, இன்னும் ஒரு நல்ல மனிதரோடு, நல்ல எழுத்தாளரோடு, சிந்தனையாளரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.